ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபின்லாண்ட் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்துட்டு வாட் தமிழ்நாடு கேன் லேர்ன் ஃப்ரம் ஃபின்லாண்ட். புது விஷயங்கள் இருக்கு, அதுல இருந்து நாம ஏதாவது கத்துக்க முடியுமா அப்படின்றது சீரிஸ் தான் நம்ம புதுசா ட்ரை பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல. அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் தான் இது. தொடர்ந்து இதுல வரிசையில நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண போறோம். ஃபின்லாண்ட்ல எப்படி வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் கேன்ஸ் ஜூஸ் அதெல்லாம் வாங்குறோம்னா எப்படி டிஸ்போஸ் பண்றாங்க, எவ்வளவு எஃபெக்டிவா பண்றாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது ரொம்ப நமக்கு பரிச்சயமான ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி நாம வந்துட்டு இந்த டெக்னிக் வந்துட்டு ரொம்பவே நமக்கு பரிச்சயமான ஒன்று தான். அதாவது நம்ம சின்ன வயசுல இதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனா இப்ப நம்ம யூஸ் பண்றோமான்னு கேட்டா கிடையாது. அதுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நாம குழந்தையா இருக்கும் 10 இயர்ஸ் பேக் வந்துட்டு நம்ம சோடாவோ இல்ல ஜூஸோ ஏதாவது வாங்க போனோம் அப்படின்னா கடையில வந்துட்டு அது வந்து ஒரு கிளாஸ் பாட்டில்ல கொடுப்பாங்க. அது கிளாஸ் பாட்டில் அப்படின்றதுனாலவே எக்ஸ்ட்ரா ஒரு 10 ருபீஸ் வந்துட்டு கடைக்காரர் நம்ம கிட்ட வாங்கி வச்சுப்பாரு. ஏன்னா அதை வந்துட்டு அந்த வாட்டர் பாட்டில் நம்ம திரும்ப எடுத்துட்டு போய் கொடுக்கலனாலோ இல்ல அந்த வாட்டர் பாட்டில நம்ம உடைச்சிட்டாலோ அந்த பிரேக்கேஜ் காஸ்ட் வந்துட்டு அதை ரெக்கவர் பண்றதுக்காக தான் அந்த ஒரு 10 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. அதே கான்செப்ட் தான் இங்க. ஈவன் நவ் வந்துட்டு இங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அண்ட் திங்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. ஸ்டில் அதை வந்து ரீசைக்ளிங் எஃபெக்டிவா பண்றதுக்காகவே இங்க என்ன பண்றாங்கன்னா ஃபின்லாண்ட்ல அதனோட சேர்த்து எக்ஸ்ட்ராவா சம் யூரோஸ் சென்ஸ் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. இஃப் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 யூரோஸ்க்கு ஒரு பொருள் வாங்குறோம் அப்படின்னா அதுல வந்து 10ல இருந்து 50 சென்ஸ் வரைக்கும் வாட்டர் பாட்டில் ஆர் கேனுக்காகவே வந்துட்டு அதுல பிரைசிங் இருக்கும். ஸோ அதை நாம வந்து திரும்ப எடுத்துட்டு போய் கடையில கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மணி வந்து ரிட்டர்ன் வந்துடும். அதை வச்சுட்டு நம்ம வந்து வேற ஏதாச்சும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னா, சப்போஸ் இங்க வந்துட்டு இது எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கேன் அண்ட் வாட்டர் பாட்டில வந்துட்டு அலட்சியமா எங்கேயாவது திறந்த வெளியில வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இது வந்துட்டு பின்னாடி வர யாராவது ஒரு ஏழை மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு போய் அவங்க கடையில கொடுத்து அதை காசாக்கிக்குவாங்க. இங்க வந்துட்டு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் தான் வச்சிருக்கோம். ஸோ இது நம்ம கியூலையோ இல்லை யாருக்கையோ கடைக்காரர்கிட்ட பேரம் பேசியோ வாங்குறது இல்லை. எடுத்துட்டு போய் டைரக்டா போட்டோம்னா நமக்கு காசு கிடைச்சிரும். இல்லையா இருக்கிறவங்களால இந்த இதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு தேவையான மில்கையோ எதையாவது வாங்கிக்கவும் முடியுது. மட்டும் கிளீன் ஆகுது. ஃபின்லாண்ட்ல இந்த விஷயத்த அவங்க வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. நாம வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில வந்துட்டு கீழே போட மாட்டோம். கண்டிப்பா அதை சேமிச்சு வச்சு எடுத்துட்டு போய் திரும்ப கொடுத்து அதை வந்து காசாக்கிக்குவோம். இதனால வந்துட்டு ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுது. எங்க பாரு நம்ம ஊர்ல வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் கிரஷ் பண்ணி அங்கங்க போடுவாங்க. அந்த மாதிரியான வேஸ்டேஜஸ்லாம் இங்க நம்ம அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஊர் ரொம்ப அழகான ஊர், நமக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா அங்கங்க குப்பைகளை வந்துட்டு மக்கள் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை வந்து கிரஷ் பண்ணி போடுறதும், எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா பீச் அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது வாட்டர் வந்து கண்டிப்பா அங்க போய் வாங்குவாங்க. வாங்கிட்டு அதை குடிச்சிட்டு அந்த வாட்டர் பாட்டில் அங்கேயே போட்டுருவாங்க. அது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டில்ஸ் காத்துல அடிச்சுட்டு போய் கடல்ல போய் சேருது. இதனால கடல் வாழ் உயிரினங்கள் நிறைய பாதிக்கப்படுறதாகவும் நிறைய ஸ்டடிஸ் சொல்லுது. இந்த மாதிரி நாம வந்துட்டு இந்த ஒரு சிஸ்டமை நம்ம திரும்பவும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஃபின்லாந்து கிட்ட இருந்து நம்ம லேர்ன் பண்ணி இந்த ஒரு சிஸ்டமை நம்ம தமிழ்நாடுக்கும் இன்கார்பரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு பாசிட்டிவ்